ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு எப்படி செய்யணும்னு வீடியோ போடுறேங்க. அதாவது கொள்ளுப்பருப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, பூண்டு, ஒரு முழு பூண்டு உளிச்சு போட்டுக்கோங்க. வேர்க்கடலை ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டு, தண்ணி வந்து 1 கப்பு கொள்ளுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் கொள்ளுப்பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன போடுறோன்னா, இப்போ பாருங்கள், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி குருமிளகும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பாருங்க, சீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகாயும் சின்ன வெங்காயம் முழுசாக உளிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு அதிகமாகவே போடணும் சின்ன வெங்காயம். அப்போ தான் வந்து கொள்ளுப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வணக்கக்கூடாது, லேசாக வணங்கினா போதும். 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப கலர் மாறக்கூடாது வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு, சளி பிடிச்சவங்க, ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கும் இந்த கொள்ளு வந்து ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலுக்கு வாரம் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த கொள்ளு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இருக்காது. பாருங்கள், கால்வாசி தான் வதக்கியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்ச கொள்ளு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், உப்பு போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ஆறின பின்னாடி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு மூடி நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம்.